Hi all, this is AKB. Welcome to the live session. So we'll look into the chart, Nifty and Bank Nifty. So we have a trend line. நேற்று நம்ம அதை பார்த்துருந்தோம். So இன்னைக்கான support resistance 15 minutes drop பண்ணிக்கலாம். So you have a breakout in the upside, but still பாருங்க உங்களுக்கு வந்து இந்த trend line resistance இருக்கு. So market has to break this trend line for further upside move. Bank Nifty. Bank Nifty also has given a breakout upside. For further upside move, இந்த லைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ண மார்க்கெட் வில் see. ஸோ நம்ம 2 days எடுத்து இந்த ட்ரேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ 2 days பேக், அதாவது 10ஆம் தேதி நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பியர் கால் ஸ்ப்ரெட் போட்டிருந்தோம். அது வந்து இப்போ 236 மைனஸில் இருக்குது. அண்ட் அகெயின் அப்போ நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா 2 days பேக் சேம் டே வந்து மார்க்கெட் மேலே வரும்போது வி ஆடட் ஒன் மோர் ஸ்ட்ராட்டஜி ஹியர், புல் புட் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி வி டுக் அ பொசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் IN5, வெரி சிம்பிள். ஸோ நமக்கு வந்து இதில் 200 லாஸ் ஆயிருக்கு சம்திங், இதில் வந்து 1400 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக வி ஆர் அட் 1200 ப்ராஃபிட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரொம்பவே கம்மி தான், பிகாஸ் நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ ஷார்ட் IN5 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். மார்க்கெட் ஷுட் பி வித் இன் த ரேஞ்ச், சைட் வேஸில் இருக்கணும் மார்க்கெட். ஸோ டைம் ஆக ஆக இட் வில் மேக் ப்ராஃபிட். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இட் இஸ் என்ன பொசிஷன். நேற்று வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னொரு பொசிஷன் ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, நேற்று நம்ம ஒரு பொசிஷன் ஆட் பண்ணியிருந்தோம் இதே ட்ரேடில். நேற்று வந்து இட் வாஸ் ஆல்ரெடி எ பொசிஷன், 10th ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த பொசிஷன். அதுக்கப்புறம் நேற்று ஒரு பொசிஷன் எடுத்திருந்தோம் 10:38க்கு ஒரு புல் புட் ஸ்ப்ரெட் ஆட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 600 சம்திங் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ அது ஒரு 1200, இது வந்து ஒரு 600, ஆவரேஜாக ஒரு 1800 ப்ராஃபிட்டில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ வாட் ஐல் டூ இஸ், இதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எவ்ரிடே ப்ராஃபிட்ஸில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட் வீக்கோட ப்ராஃபிட்ஸோட நான் இன்றைக்கி ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் ஐல் அப்டேட். ஸோ நம்மளோட இந்த மந்த்துக்கான ப்ராஃபிட் இது வரைக்கும் எவ்வளோன்றது அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் அந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ எவ்ரிடே வர ப்ராஃபிட் ஆர் லாஸ் உங்களுக்கு வந்து I'll keep updating in the Excel sheet. Okay, நீங்க அதை வாட்ச் பண்ணலாம் everyday. So you have a resistance here. இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது அப்படின்னா you can expect further move upside. ரெசிஸ்டன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் will reverse from here. இங்கே consolidation ஆக வாய்ப்பு இருக்கு. பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா you can expect further move. பிரேக் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. we'll see. பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு அப்படின்னா we can expect a bullish move. ஸோ நம்ம ட்ரேட்ஸ் என்ன ஆகுது பாருங்க, 2 days பேக் போட்டிருந்த ட்ரேடு
ஸோ இதில் பாருங்கள் ஸ்டில் நமக்கு பெருசாக லாஸ் இல்லை பாருங்கள் 180 தான் லாஸ் இருக்குது பியர் கால் ஸ்ப்ரெட்டில். பட் புல் புட் ஸ்ப்ரெட் பாருங்கள் 1445 வந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் செல்லிங்கோட பெரிய ப்ளஸ். இப்போ இதை நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், யூல் பி இன் லாஸ். நீங்கள் அதாவது நம்ம ஸ்ப்ரெட் போட்டு இதோட ரிவர்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா லாங் அயன் ஃப்ளை. ஓகே, ஸோ மார்க்கெட் ஒரு டைரக்ஷனாக போக போகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் லாங் அயன் ஃப்ளை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1600 லாஸ்ட்டில் தான் இருப்பீங்க. பட் வாட் வி டிட், நம்ம வந்து ஷார்ட் அயன் ஃப்ளை போட்டுறோம். மீன்ஸ் அந்த ட்ரேட் ரெண்டு தனித்தனியாக போட்டிருக்கோம், பியர் கால் ஸ்ப்ரெட் அண்ட் புல் புட் ஸ்ப்ரெட். ஸோ அதோட ஆவரேஜ் ரெண்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் அட் அ வெரி குட் ப்ராஃபிட். Bank Nifty is giving a clear sign for a breakout, but we need to wait for a confirmation. Yellow color resistance வந்து இப்போ break பண்ணியிருக்கு, but it has to sustain above that resistance. அதுக்கப்புறம் தான் we can make this confirmation. So I'm not taking a new position today because நேற்றுக்கான bull put spread அப்படியே இதில் பொசிஷனாக இருக்குது. So I'm just taking, just continuing. என்னன்னா இன்னைக்கு இன்னொரு பொசிஷன் நம்ம எடுத்துக்கலாம், பிகாஸ் இன்னைக்கு ஒரு பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகே, ஸோ we are taking a bull put spread today. At the money is 23,400. $23,400ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. வில் சி பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னு பார்ப்போம். ஸோ we are taking 23,400 கால் சைட். Sorry, we are selling put 23,400. Okay, so look at the chart. எவ்வளோ அழகாக பாருங்கள், கரெக்டாக அங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது பாருங்கள். So this is how it should be. 23,400 I've sold put option and 23,200 எடுத்துக்கலாம் put side. Okay, so 23,150, 23,400. ஸோ நம்ம ரெண்டு ட்ரேட் வச்சுருக்கோம், நேற்று இது ஒன்றா இன்னைக்கு ஒன்றா. ஓகே, பாருங்கள் நேற்று வந்து 11th June 10:38க்கு எடுத்திருக்கோம். இது வந்து இன்னைக்கு வந்து 10:01க்கு நம்ம இந்த ரேட் எடுத்திருக்கோம். ஸோ வில் சி, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் புல் புட் ஸ்ப்ரெட், எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் இன் த ட்ரெண்ட்ஸ் அப் சைட்.
நமக்கு அப்சைட் போனாலும் ப்ராஃபிட் வரும், கன்சாலிடேஷன் ஆனாலும் ப்ராஃபிட் வரும். ஸோ 23,400 பிரேக் பண்ணியிருக்கு. வில் சி. ஸோ ஒன்றும் ஒரு நாள் எக்ஸ்பைரியில் இருக்குது, நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ வி ஹவ் டேக்கன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 13th ஜூன் தான் எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை ட்ரேட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 10th நம்ம எடுத்திருந்த ட்ரேடு, ஒன்று வந்து பியர் கால் ஸ்ப்ரெட். ஓகே, அது வந்து 200+ இருக்குது. அப்புறம் புல் புட் ஸ்ப்ரெட் 1100 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து 10th எடுத்த ட்ரேடு. அதுக்கப்புறம் நேற்று எடுத்த ட்ரேட் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு, அது வந்து 500 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் இன்றைக்கான ட்ரேடு ஜஸ்ட் நவ் நம்ம எடுத்தது வந்து 171 ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த எல்லா ட்ரேட்ஸுமே வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோட எக்ஸல் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ மந்த்லி எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் லாஸ் எடுத்துருக்கோன்றதை பார்க்கலாம். ஸோ இட் இஸ் அன் ஐடியா ஃபார் லைக் ஆப்ஷன்ஸ் செல்லிங்கில் மோஸ்ட்டாக யாரும் வந்து உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ணி என்டையர் டேட் லைவாக போட்டு உங்களுக்கு யூடியூப் யாரும் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இந்த ஒரு அவேர்னஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு லைவாக காட்டிகிட்டு இருக்கேன். இந்த ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் ரிஸ்க் இல்லாமல் அழகாக பண்ணி மேக் பண்ணலாம். ஓகே, ஸோ டோன்ட் டேக் இட் அஸ் டிப்ஸ் அண்ட் அட்வைஸ். ஸோ வி டோன்ட் ப்ரொவைட் டிப்ஸ் அண்ட் ஆல். ஓகே, திஸ் இஸ் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகே, ஸோ லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரேடிங்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இறங்கணும். ஸோ அண்ட் யூ நீட் டு கெட் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் அட்வைசர், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் பிஃபோர் இன்வெஸ்டிங். So look at this. Bear call spread நம்ம எந்த இடத்துல ரைட், நேற்று லோவில் இருக்கும்போது நம்ம ஆர்டர் எடுத்துடணும், பட் ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ரெண்டு சைடுமே ப்ராஃபிட்டில் இருக்குது. பியர் கால் ஸ்ப்ரெடும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது, புல் புட் ஸ்ப்ரெடும் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிரேக் அவுட் ஆகிருக்கு. as I told you, இந்த லைனை பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் will tend to move upside. So that is what happening. So make it simple people. இங்கே பாருங்க, நான் பெருசாக எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணல. we do use indicators. So look at our trades. ஸோ நம்ம வந்து இது வந்து டே பிஃபோர் டே எடுத்தது. இது வந்து பியர் கால் ஸ்ப்ரெட் 660 நமக்கு லாஸ்ட்டில் இருக்குது. புல் புட் ஸ்ப்ரெட் பாருங்கள் 1700 ப்ளஸில் இருக்குது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் நம்ம வந்து 1100 ப்ளஸில் இருக்குது. ஓகே, அண்ட் அகெயின் நேற்று நம்ம எடுத்திருந்த ட்ரேட் வந்து என்னாச்சுன்னு பார்க்கலாம். நேற்று எடுத்த ட்ரேட் வந்து 800 ப்ராஃபிட்டில் இருக்கும், 831 ப்ராஃபிட்டில் இருக்கும். அண்ட் அகெயின் இன்னைக்கு எடுத்த ட்ரேடு ஏன் நீங்கள் கேட்கலாம், நேற்று எடுத்த ட்ரேடே வந்து 800 தான் சார் இருக்குது, இன்றைக்கி எடுத்தது ஏன் 600 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்பைரிக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஃபாஸ்ட்டாக ப்ரீமியம்ஸ் வந்து டேக்கே ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்த ட்ரேட் வந்து 10 o'clock எடுத்தோம்,
Now right now time is 10:28. We are running at a profit of 600. Okay, நீங்க ஒரு 5 ஒரு 10 லாட் போட்டுருந்தீங்க அப்படின்னா you would have made some 6,000 profit. So but still நான் எப்பவுமே சிங்கிள் லாட் தான் நான் போடுவேன், பிகாஸ் லைக் பிகினர்ஸும் சரி இப்போ எல்லாரும் வந்து ஒரு சிங்கிள் லாட்ல ட்ரேட் பண்றவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ நீங்க அதுக்கேற்ற போல கால்குலேட் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு யுவர் மார்ஜின். ஸோ ஒரு 20-25,000 வச்சுக்கோங்க, சிங்கிள் லாட் போடுவாங்க. 50,000 வச்சிருக்கவங்க 2 லாட்ஸ் போடலாம். 1 lakh வச்சிருக்கவங்க 4 லாட் போடுவாங்க. 2 lakhs வச்சிருக்கவங்க 10 லாட்ஸ் போடலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மார்ஜின். யூ கேன் ஜஸ்ட் கன்வெர்ட் திஸ். இப்போ 2 lakh 10 lakhs இருந்துச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் சம் 10 லாட்ஸ் போட்டிருந்தேன், இப்போ ஒரு 6,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ லுக் இன்டு திஸ் பர்சன்டேஜ் பீப்புள். இந்த பர்சன்டேஜ் தான் முக்கியம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்சன்டேஜ் இது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 17,000 பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் 3.68% நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கோம், 647. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட்டிவாக தான் எப்பவுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும். உங்கள் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி நம்ம கால்குலேட்டிவாக இருக்கணும். ஸோ டேஸ் உங்களுக்கு லாஸ் வர டேஸ்ல நான் உங்களுக்கு காட்டுவேன் லாஸ் வந்து எவ்வளோ லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வரைக்கும் நம்ம எடுத்ததில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். பட் லாஸ் வர டேஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ் வந்து எவ்வளோ லிமிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரிடே வி கேனாட் வின், அதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். பட் என்ன பண்ணோம் அப்படின்னா லூஸ் பண்ணும்போது கம்மியாக லூஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து அப்சைட்ல பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருப்போம், புல் புட் ஸ்ப்ரெட் போடுவோம் ஆர் கால் பை பண்ணுவோம். மார்க்கெட் சில டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு அப்படியே செல்லர்ஸ் புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெஃபினெட்லி நீங்கள் லாஸ் புக் பண்ணி தான் ஆகணும், யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். பட் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு 10th பண்ணுவோம் இல்லையா, என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, அந்த 10ஆம் தேதி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பியர் கால் ஸ்ப்ரெட் போட்டுருந்தோம். மார்க்கெட் கீழே பிரேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு 10 o'clock வந்து பியர் கால் ஸ்ப்ரெட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்னாச்சு அப்படின்னா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு, ரைட். மேலே ரிவர்ஸ் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எதனால, பிகாஸ் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சுன்னா இதுல வந்து நமக்கு லாஸ் ஆகும் இல்லையா அந்த பியர் கால் ஸ்ப்ரெட்ல. ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. தென் வாட் வி டிட், வி மேட் இட் அஸ் அ பொசிஷன், பிகாஸ் அது வந்து 4 leg ஸ்டேபிளா இருக்கு, ஷார்ட் அண்ட் 5. ஸோ எக்ஸ்பைரி வரைக்கும் நம்ம கிட்ட வரையும் வச்சிருக்கலாம், நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம அப்படியே 2 days பொசிஷன்ல வச்சாச்சு. வில் சி. ஸோ இது வந்து ஒரு 1000 சம்திங் இப்போ ப்ராஃபிட்ல இருக்கு. எக்ஸ்பைரி கிட்ட போக போக உங்களுக்கு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை, அப்படியே சைட் வைஸ்ல இருக்கு அப்படின்னா உங்க ப்ராஃபிட்ஸ் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், பிகாஸ் ப்ரீமியம் டிகே அதிகமாகும். ஸோ அதில் தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல லைவா. ஸோ என்னோட ஐடியா என்னன்னா டெக்னிக்கல், அது வந்து ஹவு டு காரிலேட் திஸ் டெக்னிக்கல் வித் தி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இந்த டெக்னிக்கல் ஏற்றபோல் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது தான் முக்கியம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி நல்லா ப்ளே பண்ணலாம். ஓகே, இந்த டெக்னிக்கல் பயங்கரமா மேலே போகுது, இல்லை பயங்கரமா கீழே போகுது, இல்லை சைட் வைஸ்லேயே ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை ஸ்லோவாக மேலே போகுது, இல்லை ஸ்லோவாக கீழே இறங்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சினாரியோஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுதான் விஷயம். அதை நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சினாரியோ கேட்ட போல நீங்க நல்லா ப்ளே பண்ணலாம் ஆப்ஷன்ஸ்ல. ஸோ கரெக்டாக இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதில் மேலே போயிட்டு திருப்பி வந்து அங்கே டச் பண்ணிட்டு மேலே ரிவர்ஸ் எடுக்குதுன்னா இட்ஸ் குட் ஒன். ஸோ இங்கே கூட பாருங்க, அப்போ இங்கே டச் பண்ணிட்டு மேலே போகுது பாருங்க, இந்த லைனை டச் பண்ணிட்டு மேலே போகுதுன்னா அப்போ நீங்கள் வந்து கரெக்டான ட்ரெண்ட் லைனோ சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ நீங்கள் ட்ரா பண்ணிருக்கீங்க. இப்போ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போனாலும் பிரச்சனை இல்லை, ஓகே, சைட் வைஸ்ல இருந்தாலும் இன்னும் பெட்டர், நல்லாவே ப்ராஃபிட் கிடைச்சிடும். நமக்கு கீழே போகக்கூடாது, அவ்வளோதான். பட் ஸ்டில் பயங்கரமா கீழே போனால் தான் நமக்கு வந்து லாஸ் வர ஆரம்பிக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் முடிக்கும். இப்போ நம்ம இதெல்லாமே நீங்கள் இன்ட்ராடேல கூட பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ நான் வச்சிருக்க மாதிரி நீங்கள் பொசிஷன்லாம் வச்சிருக்கேன். இது ஒன்று மட்டும் தான் பொசிஷன் வச்சிருக்கேன், பிகாஸ் இது வந்து நான் 4 லேக்ன்றதுனால நான் பொசிஷன் வச்சிருக்கேன். ஓகே, 1800 மைனஸ் 700 4 லேக்ன்றதுனால நான் விட்டு வச்சிருக்கேன். அது இது பாருங்க, இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, நேத்துக்கான ட்ரேட் இது, நேற்று 1038 as I told you, அது 800 ப்ளஸ்ல இருக்கு. இன்னைக்கு போடுறது 700 ப்ளஸ் இருக்கு. இப்போ இதே நீங்க ஒரு 5 லாட் போட்டுட்டு ஒரு 10 லாட் போட்டு நீங்க ஒரு
3500 ஒரு 7000 புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் இன்ட்ராடே. இல்லை நீங்கள் வந்து ஒரு சிங்கிளாக நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஒரு 700 புக் பண்ணிட்டு நீங்கள் வந்துடலாம். பட் ஆப்ஷன் செல்லிங்ன்றதுனால நீங்கள் உடனே எக்ஸிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல எக்ஸ்பயர் ஆனால் கூட உங்களுக்கு ஃபுல் ப்ராஃபிட் வந்துடும் 2300. டைம் டிகே ஆக ஆக அந்த ப்ரீமியம்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஆப்ஷன் பையர் தான் பயப்படணும் டைம் டிகே பற்றி. ஸோ செல்லர் வந்து எப்பவுமே வந்து ஒரு 2 நாளைக்கு டைம் டிகே. ஓகே, உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் தான். ஸோ யூ கேன் வெயிட். ஸோ கன்சல்டேஷன் ஆகுது அப்படின்னா you can just wait. You don't have to exit your position. அன்லஸ் பயங்கரமாக ஒரு கீழே கிராஷ் ஆகாத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வாட்ச் பண்ணுங்க. இப்போ அபவுட் டு எக்ஸிட் நியர்பை எக்ஸ்பைரிக்கு வந்துருச்சுனாலே ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். அதே மாதிரி அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த 1 வீக் பொசிஷன் வச்சுருவாங்க, 2-3 days பொசிஷன் வச்சிருப்பாங்க. அந்த ப்ரீமியம்ஸ் வந்து 20 ரூபா வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாங்க, மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் ஆக போச்சு அப்படின்னா அந்த 20 ரூபா ப்ரீமியம் 100 ரூபா 120 ரூபா கூட போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்பைரி டே கிட்ட வர ஆப்ஷன் செல்லர் ஷுட் பி காஷியஸ். வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். டைம் டிகே அதாவது சைட் வைஸ்லேயே இருக்கு, உங்க டைரக்ஷன் ஏற்ற மாதிரி போகுதுன்னா யூ கேன் வெயிட். ஸோ இன்கேஸ் பயங்கரமாக இறங்க ஆரம்பிக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் புல் புட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கீங்க, சைட் வைஸாக இருக்குன்னா நோ ப்ராப்ளம், மேலே போகுதுன்னா நோ ப்ராப்ளம். அப்புறம் ரொம்ப இறங்காது அப்படின்னா யூ கேன் ஸ்கொயர் ஆஃப் யுவர் பொசிஷன், எக்ஸிட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் போயிட்டு இருக்கு அப்சைட். நம்ம காலையிலே சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வில் மூவ் அப்சைட். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி தான் போயிட்டு இருக்கு நிஃப்டி as well as பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் நம்ம போட்டிருந்தோம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன், இது தாண்டி போச்சுன்னா அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஹியூஜ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் அகெயின் 50,100 ஒரு சப்போர்ட் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக அதில் வந்து இப்போ இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் 50,250. ஸோ அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வீழ்ச்சி, அதை பிரேக் ஆனால் தான் அப்சைட் மேலே போகும். அண்ட் இஃப் யூ ஆர் பேக் வில் பி பேக் டு நிஃப்டி ஹியர். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா 23,450 யூ ஹேவ் அ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 450 பிரேக் ஆச்சு மேலே போகுது அப்படின்னா யுவர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டு பி 23,500. வெரி சிம்பிள். நேற்று நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம், அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1000 ப்ராஃபிட்ல இருக்கு. இன்னைக்கு 12 ஜூன் வந்து 10 o'clock எடுத்திருந்தோம், அது வந்து 900 சம்திங் ப்ராஃபிட். ஸோ இஃப் சம்படி ஹஸ் டேக்கன் ஒரு 10 lakh எடுத்திருந்தீங்க அப்படின்னா யூ would have made some 9,000 ப்ராஃபிட், 5.4% ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த ட்ரேட்ஸ்லாம் நம்ம கிளைண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் விற்கிறீங்க அப்படின்னா your loss should be less than 500. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம போட்டு கீழே வருது அப்படின்னா 500 வெளியே வந்துருங்க. ஸோ இப்போ ஒரு 5 நாள் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அதில் 1 or 2 days நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா கூட 1000 ரூபாய் தான் லூஸ் ஆகும். நீங்கள் 3 நாள் 1000 rupees எடுக்கிறீங்க அப்படின்னா 3000 ப்ராஃபிட் வரும். ஸோ minus 1000 rupees you will be in a very good profit. 2000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ரைட், கன்வெர்ட் திஸ் இன்டூ ஒரு மந்த்துக்கு நீங்கள் கணக்கு போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்துடும். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் 20-25 வரும். ஸோ ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ். ட்ரேடிங் எப்பவுமே ஒரு பர்சன்டேஜாக பாருங்க. நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அரௌண்ட் சம் 5,000 6,000 இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு ஆவரேஜாக நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 35,000 தேவை. கீப் இட் 50,000. 50,000 இப்போ இந்த ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாயில் இருக்கும் அப்படின்னா கால்குலேட் பண்ணுங்க எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட் வீக் தான், இன்னும் 2 வீக் இருக்கு. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்ட் ரேட்டை நம்ம எடுக்கிறோம் பாருங்க. ஸோ இப்போ நடுவில் இப்போ நாளைக்கு எனக்கு வந்து ஒரு லாஸ் ஆகுது, ஒரு 500 ரூபாய் லாஸ் ஆகுது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிகாஸ் வி ஆர் அட் வெரி குட் ப்ராஃபிட். பட் லாஸ் குறைக்கணும். இப்போ நம்ம 5,000 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு 500 ரூபாய் லாஸ் ஆகுதுன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 4,500 ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கீங்க, 2 நாள் லாஸ் ஆனால் கூட 1000 ரூபாய் தான் போகும். அப்பயும் யூ ஆர் அட் 4,000 ப்ராஃபிட். ஸோ அதுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ லாஸ் வந்து கம்மியாக வச்சுக்கணும், ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குமா நீங்கள் புக் பண்ணிடணும். ஓகே, ஸோ நம்ம வந்து 10th எடுத்தோம் இல்லையா, அந்த ட்ரேட்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பியர் கால் ஸ்ப்ரெட் லாஸ்ட்ல இருக்கும் நமக்கு.
ஏன்னா நம்ம ரெண்டு எடுத்திருக்கோம், பியர் கால் ஸ்ப்ரெட் எடுத்திருக்கோம், அப்புறம் புல் புட் ஸ்ப்ரெட் ரெண்டுமே எடுத்திருக்கோம். என்னாச்சுன்னு பார்க்கலாம். நேற்று எடுத்ததும் இன்னைக்கு எடுத்ததும் பாருங்க ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு ப்ராஃபிட். ரெண்டுமே 1000 ரூபாயில வந்துருச்சு இப்போ. பிகாஸ் இன்னைக்கு எடுத்தது இன்னைக்கு தான் வந்து அதிக ப்ராஃபிட் அதுலயும் கொடுத்துச்சு நேற்று எடுத்த ட்ரேட்ல. பிகாஸ் இன்னைக்கு டைம் டேக் அதிகமா இருக்கும் இல்லையா, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு எக்ஸ்பைரி. அதுதான். ஸோ இந்த இன்சைட்ஸ்ல தான் பீப்புள் எனக்கு வந்து டெலிவர் பண்ணணும்னு எங்களோட இன்டென்ஷன். அந்த ஆப்ஷன் எப்போ ஃபாஸ்டா இறங்குது, எப்போ ஸ்டேபிளா இருக்கு, ஐவி இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும், ஐவி டிக்ரீஸ் ஆனா என்ன ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்போ நமக்கு வந்து நம்ம டேரக்ஷனாக போனால் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், சைட் வேஸ்ல போனால் நமக்கு எப்போ ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், எப்போ வந்து ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். இப்போ ஐவி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்கள் செல்லிங் போட்டீங்கன்னா பெருசாக ப்ராஃபிட் இருக்காது, மேபி லாஸ் கூட ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ இங்கே பாருங்க, பியர் கால் ஸ்ப்ரெட் 10ஆம் தேதி போட்டது வந்து இட் இஸ் இன் லாஸ், 1100 ரூபாய் லாஸ்ல இருக்கு. ஸோ பட் இந்த சைடு பாருங்க, புல் புட் ஸ்ப்ரெட் நம்ம போட்டோம் பாருங்க, 2100 ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக பார்க்கும்போது வந்து ஒரு 700-800 ப்ராஃபிட்ல இருந்துச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 1000 பிளஸ்ல வந்துருச்சு பாருங்க. இந்த லெக்ல எனக்கு லாஸ், பட் இந்த லெக்ல பாருங்க ப்ராஃபிட். ஸோ 1000 பிளஸ்ல தான் இருக்கீங்க. தட் இஸ் வாட் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா போனீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து டென்ஷன் கிடையாது. ஓகே, அந்த ஹரிபரியா உடனே க்ளோஸ் பண்ணோம் அந்த டென்ஷன் எதுவும் கிடையாது. ரிலாக்ஸா யூ கேன் ட்ரேட். ஸோ இட் டசன்ட் மீன் தட் நீங்க எவ்ரிடே ப்ராஃபிட்ல இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இது நம்ம ஃபேவர்ல போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் த ரீசன். நம்ம செல் பண்ணியிருக்கோம், மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் இல்லை. பெருசா மூவ்மெண்ட் இருந்தால் கண்டிப்பா ஆப்வியஸ் நம்ம லாஸ் தான் புக் பண்ணோம். பட் லாஸ் புக் பண்ணும்போது எவ்வளவு புக் பண்றீங்கன்னா 500 ரூபாய்க்கு மேலே பண்ணாதீங்க. அதுதான் விஷயம். கம்மியா புக் பண்ணோம், ப்ராஃபிட் வரும்போது நமக்கு அதிகமாக வருது பாருங்க. பட் லாஸ்ன்றதை குறைச்சிங்க அப்படின்னா ஆவரேஜா நீங்க மந்த் வைஸ் பார்க்கும்போது, இயர் வைஸ் பார்க்கும்போது ஹியூஜ் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அதுதான் விஷயம். லாஸ் மட்டும் குறைக்கணும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அகேன்ஸ்டா போறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் அகேன்ஸ்டா போச்சுன்னா லாஸ் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதே மாதிரி இப்போ நீங்க இந்த 4 லெக்லாம் போடுறீங்க, நம்மளோட சிக்னேச்சர் ஸ்ட்ராட்டஜி அது இப்போ வந்து இட் இஸ் ரன்னிங் அட் சம் 1600 ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 லைக் 6 லைக் ஸ்ட்ராட்டஜிஸ் போடும்போது கன்சிஸ்டன்ட்டாக அது பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மண்டே டு தேர்ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னா எவ்ரி மண்டே டு தேர்ஸ்டே நான் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் பண்ணிட்டே இருக்கும்போது ஸோ ஆவரேஜாக 2 வாரம் நம்ம ட்ரேட் பண்ணி நமக்கு அது ஒரு 5000-6000 ப்ராஃபிட் இருந்தாலே யூ வில் பி அட் 12,000 ப்ராஃபிட். 2 வாரம் நீங்கள் லாஸே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ இருக்கும், ஒரு 2000 ரூபாய் 1000 ரூபாய் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4000 ரூபாய் உங்களுக்கு போகுதுன்னா கூட ஸ்டில் யூ வில் பி இன் வெரி குட் ப்ராஃபிட். 6 + 2 வந்து ஒரு 8000 ப்ராஃபிட் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதையும் நீங்க பார்க்கணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அது யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் தி ஸ்ட்ராட்டஜி. அதை நீங்க கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். பிரியங்கா 6 லைக் பாத்தீங்களா? ஓகே, குட். இந்த வீக் நீங்க பில்ட் பண்ணி போட்டது யூ வில் பி அட் வெரி குட் ப்ராஃபிட். ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸாக பார்த்துருந்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் பெருசாக ப்ராஃபிட் எடுத்துருக்க முடியாது. பிகாஸ் மார்க்கெட் வாலட்டெல்லாம் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கொடுத்துருந்தோம் அப்படின்னாலே வந்து லாங் சைடு தான் நம்ம போவோம். ஓகே, பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் ஆர் கெட்டிங் செட்டில் இல்லையா, மார்க்கெட் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு, இல்லை லைட்டாக புல்லிஷாக இருக்கு. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஐவி வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து இட் ஃபேவர்ஸ் தி செல்லர்ஸ் தான் இது ஃபேவர் பண்ணும். ஐவி இறங்குது அப்படின்னா பையர்ஸ்க்கு வந்து அகேன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ டைம் டிகேவில் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும், ஐவி இறங்கும் போதும் லாஸ் ஆகும். ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கி வந்து நம்ம 2000 ப்ளஸில் இருக்கும். வில் சி. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் எவ்ரிடே. ஓகே, உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் இருக்குன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஐ திங்க் இப்போ நம்ம போட்டது வரைக்கும் ஃபுல்லாக ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நம்ம எக்ஸ்பெக்டிங் டே ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நமக்கு லாஸ் வரும்போது அதே நான் உங்களுக்கு காட்டும், எப்படி லாஸ் வந்தால் அது எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மோஸ்ட்டாக ரொம்ப சேஃபாக ட்ரேட் பண்ணுறதுனால லாஸ்க்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படியே இருந்தால் கூட ரொம்ப மினிமலாக தான் இருக்கும் லாஸ்.
பெருசாக இருக்காது. as I told you ஒரு 500 அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம வெளியே வந்துடலாம். and 23,450. so we'll see what is going to happen. so if it is consolidating for the entire day, நமக்கு வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். again bank nifty is consolidating between 50,000 and 5250. ஸோ நம்ம ட்ரேட்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து நம்மளோட 6 leg ஐஜன் சிக்னேச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் ரன்னிங் 2000 ப்ளஸ் ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. அண்ட் நேற்று நம்ம எடுத்த ட்ரேட் வந்து இட்ஸ் ரன்னிங் அட் 940 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எடுத்த ட்ரேட் வந்து 10 o'clock எடுத்த ட்ரேட் வந்து 750 ப்ராஃபிட்ல இருக்கு. ஓகே, அண்ட் அகைன் நம்ம வந்து 10th எடுத்த ட்ரேட் வந்து என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம 10ஆம் தேதி எடுத்த ட்ரேட், ஃபர்ஸ்ட் எடுத்த ட்ரேட் வியர் கால் ஸ்ப்ரெட் 600 லாஸ்ல இருக்கு. தட் இஸ் சாரி 530 லாஸ்ல இருக்கு சம்திங். தென் புல் புட் ஸ்ப்ரெட் வந்து 1800 சம்திங் ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ ஆவரேஜா we are at 1300 ப்ராஃபிட். ஓகே, ஸோ இந்த ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் எக்ஸல்ல. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரேட் வந்து என்னென்ன எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கு அது வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நம்ம போட்ட ட்ரேட்ஸோட ஆட் பண்ணிட்டு இந்த மந்த் வரைக்கும் இந்த மந்த் நம்ம எடுத்த ட்ரேட்ஸுக்கான டோட்டல் ப்ராஃபிட் லாஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ I'll be updating these things in post market report. Okay, fine. So we'll wind up the live session. So thank you all for being on live. See you in the post market report.